வெல்கம் டு உலராதடா. இன்னைக்கு நம்ம எந்த படத்தை விமர்சனத்தை உலர போனோம்னா வணங்கான். இந்த படத்தை வந்து பாலா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அருண் விஜய், ரோஷினி பிரகாஷ், சமுத்திரகன்னி, மிஸ்கின் இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. பாலா சார் எப்பவுமே வந்துட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லைன்னா கவனிக்க தவறிய மக்கள், ஏழை மக்கள் அவங்களுடைய கதையை தான் படமாக பண்ணிட்டு இருக்காரு அவருடைய முந்தின படங்கள்லாம். ஸோ அந்த வகையில் இந்த படமும் அப்படிப்பட்ட மக்களோட வாழ்வியலையும் வழியும் தான் பேசுது. இதில் வந்துட்டு ஒரு மாற்றுத்திறனாளிகளோட லைஃப்பை வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காரு. ஆன்லைன் பார்த்துட்டிங்கன்னா அருண் விஜயும் அவங்க தங்கச்சியும் கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. அருண் விஜய்க்கு வந்துட்டு காது கேட்காது, வாய் பேச முடியாது கோட்டின்ற கேரக்டரில். ஆனால் அவருக்கு கோவம் வந்து ஒரு தப்பு நடந்தால் அதை எந்த வித தயக்கமின்றி கேட்பாரு. அதனால வரக்கூடிய பின்விளைவுகள். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவரை ஒரு வேலை இருந்தால் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோமுக்கு அனுப்புகிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் உள்ள ஹோம் இது. ஸோ அங்கே வாட்ச்மேனாக இருக்கார். அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் தான் இந்த கதை பேசுது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக்காக தான் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஜாலியாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பிதாமங்கனில் வர அந்த லைலா அவங்களுடைய போர்ஷன்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இந்த கதைகளத்தையும் செட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்தது. கடைசி ஒரு 10 or 15 மினிட்ஸ் அந்த கதையோட நம்மளால் ஒன்ற முடியுது. ஸோ அவங்க வர அந்த பிரச்சனைகளை நம்மளால் போக முடியுது, கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனையை இந்த படத்தில் ஒரு மேஜராக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த மாதிரி நடக்குதுன்னு, பாலியல் குற்றம் வந்துட்டு குழந்தைகளுக்கு நடக்குது அப்படின்றத மாற்றுத்திறனாளிகளை கூட அவங்களோட வழியை சொல்கிற விதமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக பாலா படமாகவே இருக்குது. அந்த பாலாவோட எமோஷ்னலு, அந்த ஒரு ரானஸ்ஸு இதெல்லாமே இருக்குது. அவருடைய அந்த வணங்கான் டைட்டிலுக்குரிய அதை வந்து அந்த கேரக்டரை வந்து அருண் விஜய் ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்காரு. ஹீரோயினுமே அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் காட்சி அமைப்புகள் சரியா இல்லைனால நம்மளுக்கு அந்த முன்னாடி உள்ள அந்த சீன்ஸ் எதுவுமே நம்ம கூட ஒட்டலை. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு சொன்ன மாதிரி மிஸ்கின் வராரு, சமுத்திரக்கனி வராரு. இவங்க வரப்போ அந்த கதையோட ட்ராவல் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீட் ஆகுது. கொஞ்சம் நம்மளுக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலுமே அந்த இன்ட்ரெஸ்டிங்காக அதை நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஆக்டிங் வைஸும் சரி, டைலாக் வைஸும் சரி. அப்புறம் வழக்கம் போல் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரானஸ் வந்துட்டு இந்த படத்துலையும் இருக்குது. இன்ட்ரோ டாக்லையுமே வச்சுருப்பாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த படம் முடிஞ்சு வரப்போ இது எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. இப்போ குறிப்பாக இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரில. அந்த எமோஷனல் நமக்கு ஒரு இது வச்சிருப்பாரு, கிளைமேக்ஸ் ஒன்று வச்சிருப்பாரு. அந்த எமோஷனல் வந்து கேரி ஆகிட்டு வருது. சில பேருக்கு கேரி ஆச்சு, சில பேருக்கு கேரி ஆகலை. பட் ஆனால் நம்ம பழைய பாலா சாரை மிஸ் பண்ண வந்துட்டாரான்னு கேட்டால் ஃபுல்லாக வரலன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஓரளவுக்கு வர ட்ரை பண்ணியிருக்காரு. இப்போ கம்பேரிட்லையும் நீங்கள் முந்தின படம் வந்துட்டு தாரத்தப்பட்ட நாச்சியார், ஸோ அதோட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அருண் விஜயும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அருண் விஜய் வந்து இந்த படத்தை தாங்கிட்டு போகிறானே சொல்லலாம். ஏன்னா அவர் தான் வந்துட்டு அவரை நம்பி தான் அந்த கதை வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஹீரோயின் நல்லா செஞ்சுருக்காங்க. குறிப்பாக வந்துட்டு மிஸ்கின் அவர் வர ஒரு சில சீன் தான் வராரு. ஸோ அதை வந்துட்டு அந்த இம்பாக்ட் நமக்கு தெரியுது. அவர் ஸ்க்ரீனில் வர இம்பாக்ட் நமக்கு தெரியுது. சமுத்திரக்கனியும் அதை தான் ஒரு சில சீனில் வந்து செகண்ட் ஹாஃப்ல அவங்கள தான் கொண்டு போகிறாங்க. ஸோ அவங்க கதாபாத்திரங்களும் நல்லா இருக்குது. அந்த ரியலாக ஒரு இதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, ஸோ அது வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. ஓவராலாக அந்த படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலா சாருக்கு நம்ம ஹைப் வச்சிருக்கோம்ல, அந்த ஹைப்லாம் இல்லாமல் நார்மலாக ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு போனீங்கன்னா இது உங்களை ஓரளவுக்கு திருப்தியும் படுத்தும். சொல்ல முடியாது, டிசப்பாயின்மெண்ட் பண்ணாலும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு. ஸோ ஏன்னா ஒரு சில வந்து கிரிஞ்சான சீன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த எமோஷனல்லாம் கனெக்ட் ஆனிச்சு. ஸோ எனக்கு ஓரளவு ஓகே, ஒன் டைம் வாட்சபிளாக தான் இந்த படம் இருக்குது. நீங்கள் வணங்கான் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வாரம் நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ நன்றி, வணக்கம்.